Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு வெட்னஸ்டே வெரைட்டில நவதானியங்களை யூஸ் பண்ணி ஹெல்தியான நவதானிய தோசையும் நவதானிய அடையும் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். நவதானிய தோசை செய்யறதுக்கு 9 வகையான தானியங்களை ஊற வச்சிடலாம். கம்பு ஒரு கை, கேழ்வரகு ஒரு கை, சோளம் ஒரு கை, முழு பாசிப்பருப்பு ஒரு கை, கொள்ளு ஒரு கை, கருப்பு கொண்டக்கடலை ஒரு கை, வெள்ளை காராமணி ஒரு கை. வெள்ளை காராமணிக்கு பதிலாக சிகப்பு கலர் காராமணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இதில் 7 வகையான தானியங்களை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இதை தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, காராமணிலாம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இங்கே 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இட்லி அரிசி வச்சுருக்கோம். இது கூட 2 கை அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கலாம். இதில் திணை சேர்க்காம வெறும் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி அரிசி சேர்த்து செய்ய வேணாம்னு நினச்சிங்கன்னா திணை மட்டும் 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கை அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முழு கருப்பு உளுந்து இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தை அந்த தோலோடு சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால தான் ஒன்றா ஊற வச்சுருக்கோம். அரிசியும் உளுந்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரைக்கும் போது நம்ம தனித்தனியாக ஊற வச்ச இந்த 9 வகையான தானியங்களையும் ஒன்றாவே கிரைண்டரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை மூடி வச்சு 10 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சிடலாம். இப்போது காலையில் தோசை போடுறதுக்கு மாவு புளிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நவதானிய தோசை போட்டுடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் தனித்தனியாக ஊற வச்சும் நம்ம தோசை செய்யலாம். கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, சோள தோசை இந்த வீடியோவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஹெல்தியான நவதானிய தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நவதானிய அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நவதானிய அடை நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கடுகுளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடை செஞ்சிடலாம். நம்ம நவதானிய தோசை மாவுலேயே தான் அடை எப்படி செய்கிறதுக்கான ஐடியாவை பார்த்துட்ருக்கோம். நவதானிய அடைக்குன்னு மாவு தனியாக அரைக்கும் போது மாவு கொஞ்சம் கொரகொரப்பாகவும் திக்காகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போதே 5 காஞ்ச மிளகாயும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்தே அரைச்சிட்டோன்னா அடை நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஹெல்தியான நவதானிய அடையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வெட்னஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்த்த இந்த ஹெல்தியான நவதானிய தோசையும் நவதானிய அடையும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ஹெல்தியான நவதானிய தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.